தமிழ்நாட்டில இருந்து வந்து கிரிக்கெட்ல இப்ப வரைக்கும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதுக்கான அங்கீகாரமே கிடைக்காத ஒரு சில பிளேயர்ஸ்ல நம்ம நட்ராஜனும் ஒரு தாளுங்க. வீட்டுல சாப்பாடுக்கே வழி இல்லாம ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸும் அஃபோர்ட் பண்ண முடியாம தத்தளிச்சுட்டு இருந்த காலத்துல தான் ஜேபி அண்ணா வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாருங்க. என்னதான் லோக்கல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடுக்கு 2015 செலக்ட் ஆயிருந்தாலும் விளையாண்ட முதல் மேட்ச் உன் ஆக்ஷன் வந்து சஸ்பெக்ட் ஆக்ஷன் பா, இனிமேல் கேமே விளையாடக்கூடாது அப்படியே ஓடிடுன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு வருஷம் விடாம பிராக்டிஸ் பண்ணி வேற லெவல்ல போடுறாருங்க. ஏன்னா இவரோட தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸும் டிஎன்பி பெர்ஃபார்மன்ஸும் வச்சு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருந்தாலும் அடுத்த வருஷமே 2018 சன்ரைசர்ஸ் செலக்ட் ஆனாலும் சான்ஸ் கிடைக்கலங்க. கடைசியா 2019 சான்ஸ் கிடைக்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாருங்க. என்னதான் ஒரு சைடு பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு சைடு இன்ஜுரி, ஒரு சீசன் விட்டு ஒரு சீசன் இன்ஜுரிஸ் மேல இன்ஜுரிஸ் வந்திருந்தாலும் வேற லெவல்ல கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கில்லி மாதிரி யாக்கர்ஸ் இறக்கி இந்தியன் டீம்ல ஒரு நெட் பவுலரா செலக்ட் ஆயிருந்தாலும் அங்க எப்படியோ சான்ஸ் கிடைக்க 3 ஃபார்மேட் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் மறுபடியும் இன்ஜுரி வருதுங்க. என்னதான் இது ஒரு சைடு இருந்தாலும் தான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சேலத்துல ஃப்ரீயா எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காருங்க.